ஏற்கனவே அறிவிக்கப்பட்டவாறு இன்று பிற்பகல் 3:30 முதல் இரவு 10 மணி வரை மின்வெட்டு அமுல்படுத்தப்படுகின்றது. அதன் அடிப்படையில் அனைத்து வலயங்களிலும் 1.5 மணித்தியால மின்வெட்டு அமுல்படுத்தப்படுகின்றது. செயலிழந்துள்ள நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் 3 மின் பிறப்பாக்கிகளையும் எதிர்வரும் வியாழக்கிழமையாகும் போது செயற்படுத்த முடியும் என மின்சார சபை தெரிவித்துள்ளது. அதன் பின்னர் தேசிய கட்டமைப்பில் மின்சார விநியோகத்தை முகாமைத்துவம் செய்ய தேவை ஏற்படாது என இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தம்மிக விமலரத்ன தெரிவித்தார். நீர் ஆவியாகின்றது. எம்மால் அதனை வழங்க முடியாது. தேவையான பம்ப் செயற்பட அந்த நேரத்தில் மின்சாரம் இருக்கவில்லை. தற்போது நீர் ஆவியான பின்னர் நீரை நிரப்ப வேண்டுமாயின் நிரப்பும் நீரின் வெப்பநிலைக்கும் பாய்லரில் உள்ள வெப்பநிலைக்கும் இடையில் பாரிய வேறுபாடு இருக்கக்கூடாது. தற்போது அதனை நிரப்ப முடியாது. ஆகவே சூடான பாய்லரின் வெப்பநிலை குறைவடையும் வரை இருக்க நேரிடுகின்றது. அதே போன்று கண்டென்சரில் உள்ள டயஃபார்ம் சேதமடைந்துள்ளது. இன்று இரவாகும் போது அந்த பகுதி அனைத்தையும் வளமைக்கு கொண்டு வரும் விதத்தில் நாம் திட்டமிட்டுள்ளோம். இதேவேளை தேசிய மின்சார கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்காக பரிந்துரைகளை முன்வைப்பதற்கு 5 அடங்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. துறைக்கு பொறுப்பான அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கொடியின் ஆலோசனைக்கு அமைய இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் லிலாந்த சமரநாயக்கவின் தலைமையில் குறித்த குழு செயற்படவுள்ளது. நாடளாவிய ரீதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11:15 அளவில் மின்சார விநியோகம் தடைப்பட்டது. பாணந்துறை கிரீட் உப நிலையத்தில் ஏற்பட்ட கோளாறினால் தேசிய கட்டமைப்பில் சமநிலை பாதிக்கப்பட்டமையே இதற்கான காரணம் என எரிசக்தி அமைச்சு தெளிவுபடுத்தியது. இலங்கை மின்சார சபை கட்டமைப்பு முகாமைத்துவ செயற்பாட்டின் போது இத்தகைய தடைகள் ஏற்படலாம் என முன்னாள் மின்சக்தி அமைச்சர் பாட்டலி சாம்பிக்க ரணவக்க சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை மின்சார சபையின் கட்டமைப்பு முகாமைத்துவம் அல்லது சிஸ்டம் கண்ட்ரோலை பார்க்கும் போது குரங்கு பாய்ந்ததால் இலங்கை முழுவதும் மின்சாரம் தடைப்படும் பிளாக் அவுட் ஆவதற்கான எவ்வித நியாயமான சந்தர்ப்பமும் இல்லை. குரங்கு பாய்ந்ததால் பாணந்துறை கிரிட் உபநிலையத்தில் ஏதேனும் பிரச்சனை ஏற்படலாம். அத்தகைய பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் உள்ளன. ஆனால் கட்டமைப்பில் வீழ்ச்சி ஏற்பட்டு பிளாக் அவுட் ஆகும் அளவிற்கு அது ஒரு காரணம் அல்ல. நாடளாவிய ரீதியில் மின்சாரம் தடைப்படுவதற்கான காரணம் கட்டமைப்பை முகாமைத்துவம் செய்வதில் ஏற்பட்ட சிக்கலாகும். பலவத்தவில் ஏற்பட்ட விடயமே முக்கிய காரணம். சமநிலை அல்லது வேறு எந்த கதைகளையும் கூறியும் அதனை மூழ்கடிக்க முடியாது. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்திலும் சில பிரச்சனைகள் உள்ளன. அதற்கும் இலங்கை மின்சார சபையை பொறுப்பு கூற வேண்டும். அருகருகே 900 இருந்தால் தலா 300 யூனிட்கள் இருந்ததால் சமநிலை பாதிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் பியகம லைனில் இந்த சிக்கல் ஏற்பட்டது. அதிகளவான லோட் ஒரு லைனில் வரும்போது இவ்வாறான நிலை ஏற்படும். 2021, 2023 அதற்கு முன்னரும் பியகம லைனில் டிப் போனால் முழு நாடும் டிப் ஆனது. ஆனால் வெளியில் லோட் பூஜ்ஜியமாக இருந்தாலும் தமது மின் உற்பத்தி நிலையம் செயலிழக்காதவாறு பேணுவதற்கு அவுட்லோட் செய்வதற்கான இயலுமை மின் உற்பத்தி நிலையங்களுக்கு இருக்க வேண்டும். உள்ளக லோடை எடுத்துக்கொண்டு அது இயங்க வேண்டும். இங்கு அவுட்லோட் செய்ய முடியாதவாறு மின் உற்பத்தி நிலையத்தின் 3 பிறப்பாக்கிகளும் செயலிழந்துள்ளன. இது அந்த மின் உற்பத்தி நிலையம் மற்றும் அதனை நிர்வகிப்போரின் பிரச்சனையாகும். பொதுஜன பெருமுனவுடன் தொடர்புடைய மின்சார சபை தொழிற்சங்கங்களும் அதே நிலைப்பாட்டினை கொண்டுள்ளன. கிரிட் உபநிலையத்தில் உள்ள 33,000 டிரான்ஸ்பார்மர் மீது குரங்கு பாய்வது என்பது நடக்க முடியாத ஒன்று அல்ல. ஆனால் அந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு முழு நாடும் பிளாக் அவுட் ஆகிறது என்றால் அது கட்டமைப்பு முகாமைத்துவ பிரிவிற்கமைய நடக்க முடியாத ஒன்றாகும். உலகில் உள்ள மிகச்சிறந்த நடைமுறைகளை பயன்படுத்தி பிளவத்தவில் சிஸ்டம் கண்ட்ரோல் நிறுவப்பட்டுள்ளது. இது திட்டமிட்ட வகையில் மேற்கொள்ளப்பட்ட ஒன்றா என்ற பாரிய சந்தேகம் எமக்கு ஏற்படுகிறது. இதேவேளை இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்ப பொறியியலாளர் மற்றும் அதிகாரிகள் சங்கம் உள்ளிட்ட சில தொழிற்சங்கங்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளன. குறித்த மின் விநியோக தடை தொடர்பில் விசாரணை நடத்துமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முறையான விசாரணையை கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும். அபாயத்தை தவிர்ப்பதற்கு தேவையான அத்தியாவசிய விடயங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்ற தகவல் நமக்கு கிடைத்துள்ளது. அந்த பொறுப்புகளை தவறவிட்டவர்கள் குற்றவியல் குற்றத்தை செய்துள்ளனர். ஆகவே நாம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தொழிற்சங்கங்கள் என்ற வகையில் இன்று முறைப்பாடு செய்துள்ளோம். சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணை நடத்தி அந்த நட்டத்தை, குறிப்பாக கட்டமைப்புக்கு ஏற்பட்ட நட்ட பாதிப்பினால் இந்த மின் உற்பத்தி நிலையத்தை வெள்ளிக்கிழமை வரை கட்டமைப்பில் இணைக்க முடியாது என மின்சார சபை கூறுகிறது. குறைந்த செலவில் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்திற்கு பதிலாக ஒரு யூனிட்டுக்கு 50-60 ரூபாய் செலவாகும் வகையில் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டு மின்சாரம் கட்டமைப்பில் இணைக்கப்படுகிறது. இந்த மேலதிக செலவை மின்சார சபையை ஏற்கிறது. இறுதியில் மின் கட்டண திருத்தமூடாக அந்த சுமையை மக்களை சுமக்க நேரிடும். அந்த மேலதிக செலவிற்கான பொறுப்பை, இந்த கடமையை தவற விட்டவர்களே ஏற்க வேண்டும்.
இலங்கை மின்சார சபையின் தலைவர் கலாநிதி திலக் சியம்பலாபிட்டிய இவ்வாறு தெளிவுபடுத்தினார். விநியோகம் மற்றும் கேள்வியை முகாமைத்துவம் செய்வதற்காக எமது கட்டமைப்பின் நிர்வாக பிரிவு நாளாந்தம் திட்டங்களை வகுத்து கட்டமைப்பை சீராக பேணுவதற்கு நடவடிக்கை எடுக்கின்றது. விடுமுறை நாட்களில் பாவனையாளர்களிடமிருந்து வரும் கேள்வி குறைவடையும். எனினும் புதுப்பிக்கத்தக்க சக்தி ஊடாக உற்பத்தி செய்யப்படுகின்ற மின்சாரத்தின் அளவு அந்த வளத்தின் அளவிற்கமையவே தீர்மானிக்கப்படும். நாளொன்றின் நடுப்பகுதியில் உள்ள 4 மணித்தியாலங்களில் சூரிய சக்தி மின்சார உற்பத்தி நிலையங்களில் அதிகளவு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. எனினும் விடுமுறை நாட்களில் அதற்கான கேள்வி குறைவாக இருக்கும். இந்த சமநிலையை எப்போதும் பேணுவதற்கு முயற்சிக்கப்படும் போது கட்டமைப்பில் ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் அந்த சந்தர்ப்பத்தில் கட்டமைப்பில் இணைக்கப்பட்டுள்ள மின் உற்பத்தி நிலையங்கள் பாவனையாளர்களிடமிருந்து வரும் கேள்வி ஆகிய விடயங்கள் மீதே அதன் பாதிப்பு தீர்மானிக்கப்படும். இதற்கமையவே ஏற்பட்ட கோளாறை சீர் செய்ய முடியுமா அல்லது பிரச்சனை நீடிக்குமா அல்லது நிர்வகிக்க முடியுமா என்பதை கூற முடியும். நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையமே எமது கட்டமைப்பில் உள்ள மிகவும் வலுவான மின் உற்பத்தி நிலையமாகும். ஆனால் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தை அவசரமாக இயக்கவோ அவசரமாக நிறுத்தவோ முடியாது. அது எமது மின் உற்பத்தி நிலையத்தின் தனித்துவமான திட்டமிடலின் ஒரு பகுதியாகும். மாறாக அது நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் கோளாறு அல்ல. கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்டதை போன்று மின்சார கட்டமைப்பை திடீரென நிறுத்த நேரிட்டால் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தை திடீரென நிறுத்த முடியாது. பாவனையாளர்களிடமிருந்து கேள்வி குறைவடையும் போது அதனை நிறுத்த நேரிடும். நிறுத்தும் போது அதிக அழுத்தம் நிலவும். தொழில்நுட்ப ரீதியில் மின் உற்பத்தி நிலையத்தின் பாதுகாப்பிற்காக ஒரு பாதுகாப்பு வேல்வு இயங்கும். மின் உற்பத்தி நிலையத்தை மீள செயற்படுத்துவதற்கு முன்னதாக அந்த பாதுகாப்பு வேள்வை மீண்டும் ஸ்தாபிக்க வேண்டும். அதற்காக சில நாட்கள் செல்லும். நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தை திடீரென நிறுத்த நேரிட்டால் அதனை மீள செயற்படுத்துவதற்கு சுமார் 4 நாட்கள் தேவைப்படும். ஆகவே பாதுகாப்பு கட்டமைப்பு இயங்கியதை ஒழிய கோளாறு ஏற்படவில்லை. ඒක එහි තියෙන ආරක්ෂණ පද්ධතිය ක්‍රියාත්මක වීම මිස එහි දෝෂයක් නෙවෙයි. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் நாடளாவிய ரீதியில் மின் விநியோகம் தடைப்பட்டமை தொடர்பில் கேள்வி எழுப்பினர். மின்சக்தி அமைச்சும் இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கத்தினரும் இது தொடர்பில் தெளிவுபடுத்தியுள்ளனர். கட்டமைப்பில் ஏற்பட்ட சமநிலையற்ற தன்மை தொடர்பில் அவர்கள் சில விடயங்களை முன்வைத்துள்ளனர். உண்மையில் இது நாட்டில் ஏற்பட்ட பாரிய பிரச்சனை அல்லவா? பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படும், வர்த்தகத்திற்கு பாதிப்பு ஏற்படும், வீட்டு வேலைகள் ஸ்தம்பிதமடையும். ஆகவே இது தொடர்பில் ஸ்திரமான தீர்வினை பெற்றுத் தருவதற்காக இலங்கை மின்சார சபை எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கும். குறைந்த காலத்திற்குள் இதற்கான தீர்வு முன்வைக்கப்படும். තුළ සිදු පාඩුව පිළිබඳව තක්සේරුවක් කරලා තියෙනවද රජයේ පැත්තෙන් කොහොමද මේ වෙන්නේ? දැනට විදුලි බල මණ්ඩලයේ පැත්තෙන් එහෙම වාර්තා වෙන්නේ නැහැ. இப்போது வரை மின்சார சபையினால் எந்த ஒரு அறிக்கையும் சமர்ப்பிக்கப்படவில்லை. இருப்பினும் அது தொடர்பில் அவர்கள் ஆராய்ந்து வருகின்றனர். நட்டம் பலவீனம் தொடர்பான விரிவான அறிக்கையை இலங்கை மின்சார சபை எதிர்காலத்தில் சமர்ப்பிக்கும் என நான் நினைக்கின்றேன். கட்டமைப்பில் ஏற்றத்தாழ்வு இருக்கும்போது சில மின் உற்பத்தி நிலையங்களின் செயற்றிறனில் பாதிப்பு ஏற்படுவதை நீங்கள் அறிவீர்கள். அவ்வாறே இந்த முறைமை உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை சீர்படுத்த எடுக்கும் காலம் அளவு தொடர்பில் எனக்கு கூற முடியாது. மின்சார சபை 4 நாட்கள் எடுக்கும் என கூறியிருந்தனர். மின்வெட்டு தொடர்பில் நாளாந்த அட்டவணை உங்களுக்கு வழங்கப்படும். அதனால் இது எப்போது நிறைவடையும் என இப்போது எனக்கு கூற முடியாது. பல நாட்கள் எடுக்காது. அவர்கள் கூறுகின்ற விதத்தில் அதிகபட்சம் 2 நாட்களாகும் போது இது சரியாகும் என நான் எதிர்பார்க்கின்றேன்.